ஓம் சக்தி. ஓம் ஆதிபரா சக்தி. என் அன்பு குழந்தையே, உன்னை தேடி உன் அம்மன் வந்துள்ளேன். நான் சொல்வதை முழுவதுமாக கேள். உன்னுடைய நீண்ட நாள் போராட்டத்திற்கு முடிவு காலம் இப்பொழுது வந்துவிட்டது. குழந்தையே, உன்னுடைய தியாகத்திற்கான பலனை இனி தாராளமாக அனுபவிக்கப் போகிறாய். கண்ணீரோடு காத்திருந்த நீ இன்னும் மன நிறைவை பெறப்போகின்றாய். குழந்தையே, உனது பொறுமையும் நம்பிக்கையும் எனது திருமுன்னர் மதிக்கப்படுகிறது. அதற்கான பலனோடு நான் வருகின்றேன். குழந்தையே, அதுவரை பத்திரமாக உன் மனதை பாதுகாத்து பக்குவப்படுத்திக்கொள் தங்கமே. இதுவரை இந்த பொறுமையும் நம்பிக்கையும் உன்னுடன் எப்பொழுதும் பத்திரமாக இருக்கட்டும். மாறாக இதோ அவர் சொன்னார் இவர் சொன்னார் என்ற நம்பிக்கையில் யாரையும் தேடி ஓடாதே. குழந்தையே, ஒருவரிடம் ஓடி அதன் மூலம் பிரச்சனை தீர்ந்தது என்று ஒரு நாளும் நினைக்க வேண்டாம். அந்த நேரத்தில் அந்த விளைவுக்கான முடிவு வந்தது என்பதை மட்டும் தெரிந்து கொள். அங்கு நீ ஓடியை விடாவிட்டாலும் அந்த பிரச்சனை தீர்ந்துதான் இருக்கும். குழந்தையே, காரணம் உன் அருகில் உன் அம்மா நான் இருக்கின்றேன். குழந்தையே, உன்னுடைய அத்தனை கஷ்டங்களும் முடிவுக்கு வரப்போகிறது. உன்னுடைய வாழ்க்கையில் நீ விரும்பிய நிம்மதி உனக்கு கிடைக்கப் போகிறது. குழந்தையே, உன்னோடு நான் இருக்கிறேன் என்பதை முழுமையாக உணரும் தருணம் வரப்போகின்றது. நீ அழுத நாட்கள் அனைத்தும் முடிந்துவிட்டது. குழந்தையே, இனி உனக்கு வசந்த காலம் ஆரம்பமாக போகிறது. உனக்கான இலக்கை நோக்கி சென்று கொண்டிரு. உனக்கு துணையாக நான் இருப்பேன். குழந்தையே, உன்னை பாதுகாத்து கரை சேர்ப்பது என்னுடைய பொறுப்பு. தன்னம்பிக்கை மட்டும் ஒரு நாளும் இழந்து விடாதே. ஒன்றை மட்டும் உன்னுடைய மனதில் நன்றாக பதித்துக்கொள். தாங்க முடியாத கஷ்டத்தை என் குழந்தைக்கு நான் ஒரு பொழுதும் தருவதே இல்லை. குழந்தையே, உன்னால் கஷ்டத்தை தாங்க முடியாமல் சில நேரங்களில் நீ அழும்பொழுது என் மனம் வலிக்கிறது. ஆனால் அந்த பிரச்சனைகளை உன்னால் சரி செய்து கொள்ள முடியும் என்ற நம்பிக்கையும் உன் அம்மாவிற்கு இருக்கிறது. அனைத்தும் கூடிய விரைவில் சரியாகிவிடும் தங்கமே. எல்லாம் நன்மைக்கே என்று எடுத்துக்கொள். என்னை பார்த்த உடனே நீ ஆனந்தத்தில் அழப்போகின்றாய். நான் உன்னை தேடி வரப்போகின்றேன். குழந்தையே, உனது கண்ணீரை நான் சிந்தவிட மாட்டேன். என்னிடம் முழு மனதோடு கேள். என்னிடம் உள்ள அனைத்தையும் நான் உனக்காக தருவேன். உன்னுடைய கஷ்டமான வாழ்க்கை மாற வேண்டும் என்று என்னிடம் வந்துள்ளாய். என்னை நம்பி வந்த உன்னை நான் கைவிட மாட்டேன். குழந்தையே, நீ நினைத்ததை நான் சர்வ நிச்சயமாக நடத்தி காட்டுவேன். உன்னுடைய வாழ்க்கையில் மலர்கள் பூக்கப் போகிறது. சோலைகளாய் மாறப்போகிறது உன் மனம். இவற்றை உன்னுடன் அமர்ந்து காண நான் விரும்புகின்றேன். சில பிள்ளைகளை வர வைப்பேன். சில பிள்ளைகளை பார்க்க நானே வருவேன். அப்படி நான் பார்க்க வரும் என் பிள்ளை நீ என்றைக்கும் நன்றாக இருப்பாய். குழந்தையே, இனி நீ எதை கண்டும் கலங்கவே கூடாது. குழந்தையே, உனக்கு துணையாகவே உன் அன்னை நான் இருக்கும் பொழுது உனக்கு ஏன் மனக்கவலை? நான் சொல்வதை நீ முழுமையாக கேட்டு நடந்தால் உனது அத்தனை கஷ்டங்களும் தீர்ந்தே போய்விடும். என் அன்பு தங்கமே, உன்னுடைய கஷ்டத்திற்கான கடைசி நாள் என்றுதான். மிகப்பெரிய மகிழ்ச்சி இன்னும் சற்று நேரத்தில் உன்னை தேடி வரப்போகிறது. லட்சியத்தை நோக்கி அசைக்க முடியாத உறுதியுடனும் பொறுமையுடனும் செயல்பட்டால்தான் நீ வெற்றி பெறுவாய். குழந்தையே, நீ பிறருக்கு செய்யும் தன்னலமற்ற நன்மை ஒன்றினால் உன்னுடைய கர்மாக்களை நீ கரைந்து போக செய்ய முடியும். குழந்தையே, நீ ஒரு அடி எடுத்து வைத்தால் உனக்காக நான் 100 அடி எடுத்து வைப்பேன். குழந்தையே, இதை நீ நடைமுறைப்படுத்தி பார்த்தங்கமே. உன்னுடைய பிரச்சனைகள் யாவும் விரைவில் தீர்ந்துவிடும். நான் உனக்கு அடிக்கடி கூறுவது, நீ செய்யும் எந்த காரியத்திற்கும் பலனை எதிர்பார்த்து செய்யாதே. பிறகு அவர்களுக்கு நான் என்னவெல்லாம் செய்தேன், ஆனால் அவர்களோ எனக்கு தீங்கிழைத்து விட்டார்கள், துரோகம் செய்து விட்டார்கள், என்னையே அவர்கள் ஏமாற்றி விட்டார்கள் என்று புலம்பிக் கொண்டிருக்காதே. அவரவர்கள் செய்யும் செயல்களுக்கான பலனை அவர்கள் நிச்சயமாக அனுபவிப்பார்கள். குழந்தையே, விவேகத்தை மட்டும்
உன்னுடைய வாழ்க்கையில் கடைப்பிடி. தெய்வ பக்தியுடன் நீதிக்கு கட்டுப்பட்டு வாழ். குழந்தையே, இதனால் நீ என்றுமே தாழ்ந்து போக மாட்டாய். தீமையை சகித்துக்கொள். இதனால் உன்னுடைய பாவ கணக்குகள் ஒவ்வொன்றாக கழிந்து முடிவுக்கு கொண்டு வந்துவிடும் என்பதை புரிந்து கொள். உன்னுடைய துன்ப நிலை மாறி இன்ப நிலை அடைய போகின்றாய். குழந்தையே, உன்னுடைய இந்த நிலையை நான் கூடிய விரைவில் மாற்றி அமைப்பேன். உன்னுடைய கருத்தை நான் பலப்படுத்துவேன். நம்பிக்கையோடு காத்து கொண்டிரு. இவையாவும் நிச்சயம் நிறைவேறும். உனது நன்மைக்காகவே அவதரித்து வந்தவள் நான். உன்னை சந்தோஷமாக வாழ வைக்காமல் உன் அம்மா நான் ஓய மாட்டேன். குழந்தையே, சோதனை காலம் வரும்பொழுது நீ பயப்படாதே, கலங்காதே. நான் உன்னோடு இருக்கிறேன் என்பதை உணர்ந்து தைரியமாக இரு. தன் தாய் தன் பிள்ளையை கண்டித்து நடத்துவது போல நானும் நான் நேசிப்பவர்களை கடிந்து நடத்துகின்றேன். இதை நீ புரிந்து கொண்டு நடக்கும் பொழுது நான் உன்னை பொறுப்பெடுத்து கொண்டேன். நீ எதற்காகவும் பயப்படாதே. உன்னை விட்டு சென்றதை நினைத்து வருத்தமடைய வேண்டாம். குழந்தையே, இழந்ததை நிச்சயமாக நான் பெற்று தருவேன் என்று உனக்கு உறுதி செய்கின்றேன். தினமும் என் முன் வந்து என் நாமத்தை கூறு. உனக்கு சாதகமான அனைத்தையும் மாற்றுவேன். குழந்தையே, உனக்கான வாழ்வில் முடியும் என்று சொல்லிக்கொண்டே போராடு. நிச்சயம் நீ வாழ்க்கையில் ஜெயிப்பாய். எல்லாம் நல்லபடியாய் சூழ்ந்து மங்களம் உன் வாழ்வில் அரங்கேற போகிறது. குழந்தையே, நிச்சயமாக நிம்மதியான வாழ்க்கையை நீ பெறப்போகின்றாய். எது நினைத்தும் கவலை கொள்ள வேண்டாம். குழந்தையே, நீ இனி கலங்கக்கூடாது. உனக்கு துணையாக உன் அன்னை இருக்கும் பொழுது நீ ஏன் கலங்குகிறாய்? ஓம் சக்தி என்று சொல்லிவிடு. குழந்தையே, நானே உனக்கு துணையாக இருப்பேன். உனக்கு நடக்கவிருப்பதை நான் உனக்கு மறைமுகமாகவும் நேர்முகமாகவும் கூறுகிறேன். உண்மை புரிந்தால் நீயே உன்னை பார்த்து சந்தோஷப்படுவாய். இது நாள் வரை பல கஷ்டங்களை அனுபவித்த நீ இனி நீ சந்தோஷத்தை அனுபவிக்க போகின்றாய். அதுவும் என்னுடைய ஆசீர்வாதத்தால் தாராளமாக அனுபவிக்க போகின்றாய். குழந்தையே, நீண்ட நாட்களாக நீ என்னிடம் வைத்த கோரிக்கைகள் யாவும் நிறைவேறப் போகிறது. உன்னுடைய கனவுகள் இப்பொழுது மேம்பட போகிறது. வசதி வாய்ப்புகள் பெருக போகிறது. குழந்தையே, உன்னை நம்பி உன்னை தேடி சில நபர்கள் வரப்போகிறார்கள். உன்னை கண்டு அனைவரும் ஆச்சரியமாக பார்க்கும் நேரம் வரப்போகின்றது. குழந்தையே, அனைவரும் வியக்கும் வண்ணம் உயர்ந்த இடத்திற்கு நீ செல்ல போகின்றாய். உனது துயரங்கள், வியாதிகள், கடன் சுமைகள், அகந்தை, அகங்காரம், கர்வம் அனைத்தும் உன்னை விட்டு விலகும் நேரம்தான் இது. குழந்தையே, உனது அருகில் நான் இருக்கும் பொழுது நீ எதற்காகவும் கலங்காதே. நான் இருக்கும் இடத்தில் செல்வம் பெருகும். இல்லை என்ற நிலை எப்பொழுதும் ஏற்படாது. இப்பொழுதாவது நான் இருக்கிறேன் என்பதை மனதில் நிறுத்தி நம்பிக்கையோடு இரு தங்கமே. உனது வளர்ச்சியையும் மகிழ்ச்சியாக இருப்பதையும் பார்ப்பதற்காகவே நான் உன்னை தேர்ந்தெடுத்து உனது கிரகத்தில் வந்து அமர்ந்து கொண்டிருக்கின்றேன். குழந்தையே, உன்னுடைய செயல்களை மாற்றி அமைக்கப் போகின்றேன். யாரும் என்னை மதிக்கவில்லை, அனைவரும் என்னை புறக்கணிக்கின்றார்கள் என்று கூறினாய் அல்லவா? குழந்தையே, அனைவரும் உன் பேச்சை கேட்டு நடந்து கொள்ளும்படியான காலம் வரப்போகிறது என்று என் பாதங்களை நீ தஞ்சமடைந்து பாரத்தை என் மீது சுமத்தினாயோ அன்றிலிருந்தே நான் உன்னை பாதுகாத்துதான் வருகின்றேன். குழந்தையே, எந்த நேரத்திலும் உன்னை நான் கைவிட மாட்டேன். உன்னை சுற்றி உள்ளவர்கள் அனைவரும் உன்னை காயப்படுத்தும் பொழுது நான் அந்த காயத்தை குணப்படுத்துவேன். உன்னை சுற்றி உள்ளவர்கள் உன்னை அவமானப்படுத்தும் பொழுது நான் உன்னை அவர்கள் முன்பு பெரியதாக்குவேன். அதாவது தலை நிமிர்ந்து வாழ வைப்பேன். குழந்தையே, உன்னை சுற்றி உள்ளவர்கள் உன்னை மதிப்பிட்டு பார்க்கும் பொழுது நான் உன்னை அவர்கள் முன்பு நியாயப்படுத்துவேன். நான் இருக்கும்பொழுது உனக்கு எந்தவித கவலையும் வேண்டாம் தங்கமே. அனைவரும் பார்த்து வியக்கும் வண்ணம் உன்னுடைய வாழ்க்கையில் மிக பெரிய இடத்தில் நீ செல்ல போகின்றாய். உன்னை கேலியாக பேசுகிறார்கள், உனக்கான மரியாதையை கொடுக்கவில்லை என்றெல்லாம் எண்ணி நீ வருத்தம் கொள்ளாதே. எல்லாவற்றிற்கும் நிச்சயம் காலம் பதில் சொல்லும். உன்னுடன் நான் இருக்கின்றேன்.
உன்னை ஒரு பொழுதும் தாழ்ந்து போகும்படி உன் அம்மா நான் விடமாட்டேன். இது என் சத்திய வாக்கு. உன்னை எப்பொழுதும் என்னுடைய அரவணைப்பிலேயே வளர்ப்பேன். கவலை கொள்ளாதே. அனைவரும் உன்னை பார்த்து வியக்கப் போகிறார்கள். அனைவரும் உன் பேச்சை கேட்கப் போகிறார்கள். அந்த நாள் வெகு வெகு தொலைவில் இல்லை என்பதை மட்டும் நினைவில் வைத்துக்கொள் தங்கமே. ஓம் சக்தி. ஓம் ஆதிபராசக்தி.